இந்த மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை, இந்த மாதத்தின் முதல் நாள், ஆண்டவருடைய வல்லமையுள்ள பிரசன்னத்தில் பிரியமானவர்களே, இந்த மாலை பொழுதிலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்மை படைத்து பராமரித்து பாதுகாக்கிற எல்லாம் வல்ல தந்தையான கடவுளின் திருமகன் நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாய் இருக்கிறார். திருப்பாடல் 95 இப்படியாக ஆண்டவரை புகழ போற்ற நம்மை அழைக்கிறது. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். தாவீது, வாருங்கள் ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் என்றெல்லாம் சொல்லுகிறார். அதுக்குண்டான காரணத்தையும் சொல்லுகிறார். ஏன் நாம் புகழ வேண்டும், ஏன் நான் கடவுளை போற்ற வேண்டும், ஏன் நான் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும்? ஏனெனில் அவர் சொல்லுகிறார், ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அவர் மாட்சிக்குண்டான கடவுள், அவர் மகிமைக்குண்டான கடவுள், மகிமைக்கு சொந்தக்காரர், மாட்சிக்கு உரித்தான கடவுள். இந்த உலகத்தில் ஏதாவது தெய்வம் இருக்கிறது என்றால், இந்த உலகத்தில் ஏதாவது கடவுள் இருக்கிறார் என்றால், அந்த கடவுளை விட மேன்மையான கடவுள், தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலான பேர் அரசர் நம்முடைய கடவுள். எல்லா தெய்வங்களை விட மேலான கடவுள் நம்முடைய தெய்வம். புகழுக்கெல்லாம் உரித்தானவர் நம்முடைய கடவுள், மாட்சிக்குரிய கடவுள். மீண்டும் தாவீது மன்னன் சொல்லுகிறார், வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். தாழ்பணிந்து பணிவோடு நாம் ஆண்டவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். ஆண்டவருக்கு முன்னாடி அப்படியே ஏகதளமாக ஆண்டவருக்கு முன்பாக முழந்தாள் படியிடுவோம். தாழ் பணிந்து தொழுவோம், ஆண்டவர் முன் முழந்தாள் படியிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரால் மேய்க்கப்படும் ஆடுகள். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளில், இந்த மாலை பொழுதில் கடவுள் இன்றைக்கு ஆண்டவரை புகழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை சந்திக்க நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். இந்த கோயிலுக்கு வரணும், அந்த கோயிலுக்கு வருவதற்குண்டான உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கோயிலுக்கு வருவதற்குண்டான ஒரு நேரத்தை தந்திருக்கிறார். இன்றைக்கு வேறு எந்த ஒரு அவசரமான பணி இல்லாமல் இன்றைக்கு ஆண்டவரை புகழ்வதற்கு ஒரு அற்புதமான நேரத்தை நமக்கு ஒதுக்கி வைத்திருக்கிறார். நம்முடைய பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆண்டவரை புகழ, ஆண்டவரை போற்ற அருமையான நேரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எழுந்து நிற்போம், நாம் வாய் திறந்து ஆண்டவரை போற்றுவோம், மனதார ஆண்டவரை போற்றுவோம், மாண்புமிகு இறைவனை போற்றுவோம். எல்லா நன்மையும் நமக்கு தந்திருக்கிற, கிருபை செய்திருக்கிற ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய மனம் திறந்து, வாய் திறந்து ஆண்டவரை போற்றுவோம். ஆண்டவரை பாடாத நாட்கள் அவை நாட்கள் அல்ல. ஆண்டவரை நினைக்காத நாட்கள் அது நாட்களும் அல்ல. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைச்சு பார்க்கிறேன்னா அது ஒரு நாள் கிடையாதாம். ஆண்டவரை நான் புகழ்ந்து பாடாத நேரம் அது நேரமே கிடையாது. ஏன்னா காலை முதல் மாலை வரை அவர் தான் நம்மை பாதுகாக்கிறார். ஆக இன்றைக்கு நாம் ஆண்டவரை புகழப் போகிறோம். எல்லாத்தையும் மறந்துடுங்க. துக்கத்தோடு வந்திருக்கலாம், துயரத்தோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரை புகழ்கிற போது, ஆண்டவரை போற்றுகிற போது அதெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாம் ஆண்டவரை புகழ்வோம்.
ஆண்டவரை புகழ்ந்தாலே அது நமக்கு ஒரு சந்தோஷம். ஆண்டவரை புகழ்ந்தாலே நம்முடைய மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி வரும். கரங்களை தட்டி சத்தமாக பாடல் வரிகள் நமக்கு போடப்படுகின்றன. பார்த்து சேர்ந்து பாடுவோம். உற்சாகமாய் உம்மை பாடாத நாட்களும் போதாது. இல்லையே, உம்மை எல்லாம் கரங்களை தட்டி தேடாத நாட்களும் இல்லையே, மீண்டுமாய் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, மீண்டுமாய் உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் ஆண்டவரை புகழ்கிற போது நீங்கும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, உம்மை தேடாமல் நான் யாரை நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் நான் யாருக்காக வாழுவேன்? நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை அன்பு செய்கிறேன், நான் உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை நான் விசுவசிக்கிறேன், உம்மை நான் நம்புகிறேன். உம்மை அல்லாமல் நான் யாரை நேசிப்பேன் ஆண்டவரே? உம்மை அல்லாமல் நான் யாரை அன்பு செய்வேன் ஆண்டவரே? உம்மை அல்லாமல் நான் யாரை நம்புவேன் ஆண்டவரே? நீதான் எனக்கு எல்லாமே, நீதான் எனக்கு வழிகாட்டியாக, நீதான் எனக்கு உறவாக, நீதான் எனக்கு தந்தையாய் தாயாய் எனக்கு எல்லாமாய் இருக்கிறீங்க. உம்மை புகழாம நான் யாரையும் புகழ முடியாது. உமக்கு நன்றி சொல்லாம நான் யாருக்கு நன்றி சொல்ல முடியாது. பாடுவோம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உனக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆமென். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத சேர்ந்து பாடுவோம். நாட்களும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரை பாடுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன். இல்லையே. ஆண்டவரை நான் பாவியாக இருந்தாலும், பெரும் பாவியாக இருந்தாலும், உம்மை விட்டு விலகி போனாலும், உம்மை நான் மறந்து போனாலும், உம்மை நான் ஆராதிக்கவில்லை என்றாலும், உம்மை நான் போற்றவில்லை என்றாலும், ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிற தெய்வனாய் இருக்கிறேன். என் பாவங்களின் நிமித்தம் என்னை தண்டிக்காத தேவனாக இருக்கிறேன். என்னை மன்னித்து மீண்டும் மீண்டும் ஏற்றுக்கொள்கிற கடவுளாக இருக்கிறேன். என் பாவங்களை பார்த்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பொழியாமல் இருப்பதில்லை. என்னை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன். உம்முடைய இரக்கத்தினால் நான் சுத்தமானேன், உம்முடைய மன்னிப்பினால் நான் சுத்தமானேன். உம்மை பாடுகிறேன், புகழ்கிறேன், போற்றுவோம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. எல்லாம் சேர்ந்து உம்மை பாடாத, வாய் திறந்து பாடுவோம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை போற்றுவோம். தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்கள் செய்திருக்கிறேன், எத்தனையோ அற்புதங்கள் செய்திருக்கிறேன்.
மாபெரும் கிருபையை செய்திருக்கிறேன், மாபெரும் ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறேன், என்னுடைய பொருத்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறேன். உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, துதித்து பாடுகிறேன் ஆண்டவரை சொல்லி பாடுவோம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, ஆண்டவரை உச்சரிப்போம், உம்மை ஆண்டவரை போற்றுவோம், ஆண்டவரை புகழ்வோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவர் நம்முடைய அலைச்சல்களில் நம்முடைய கண்ணீரை துடைத்த கடவுளாக இருக்கிறார், நம்முடைய வேதனையை துடைத்த கடவுளாக இருக்கிறார். நாம் கண்ணீர் விடுகிற போதெல்லாம் நம்முடைய கண்ணீரை சேர்த்து வைக்கிற கடவுளாக இருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை நான் சேர்த்து வைக்கிறேன் சொல்கிற கடவுளாக இருக்கிறார். நாம் அழுவதை பார்க்கிற கடவுள், நாம் கண்ணீர் விடுவதை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். அவர் பார்க்கும் தெய்வம், நம்மை பார்க்கிற தெய்வனாய் இருக்கிறார். ஏதோ எத்தனையோ பிரச்சனைகளோடு கவலைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம், உடைய கண்ணீரை இந்த தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பாடுவோம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியள், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியள், வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், வைத்து நன்மை தருபவரே, நம்புவே நான் எல்லா நாளிலும், உம்மை பாடாத புகழ்கிறோம், இல்லையே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உம்மை உம்முடைய கிருபைக்காய் நன்றி சொல்கிறேன், உம்முடைய நல்ல காரியங்களுக்காய் நன்றி சொல்கிறேன், உம்முடைய பாதுகாப்புக்காய் நன்றி சொல்கிறேன், என்னுடைய ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே, உம்மை பாடுகிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அருமையான இயேசுவின் பிள்ளைகளை, ஆண்டவருக்கு முன்னாடி நாம் இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை உற்று பாருங்க. ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், உடைய நிலைமையை பார்க்கிறார், உடைய கண்ணீரை பார்க்கிறார், உடைய கஷ்டங்களை எல்லாம் இந்த தேவன் வழிபெடுத்து பார்க்கிறார். ஆண்டவர் நம்மை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். இது ஆண்டவரை உற்று பார்ப்போம், ஆண்டவருடைய பெயரை சொல்வோம். இயேசுவே இயேசுவே என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை உச்சரிப்போம். இயேசுடைய பெயர் வல்லமையுள்ள பெயர், இயேசுடைய பெயர் ஆற்றல் தருகிற பெயர், இயேசுடைய பெயர் சுகம் கொடுக்கிற பெயர். இயேசுவே, தாவீதின் மகனே, என் மீது இரக்கமையும் என்று சொல்லி அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவை பார்த்து கூப்பிட்டார். இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டார். இயேசுவே, என் மீது இரக்கமையும், இயேசுவே, என் மீது இரக்கமையும். இயேசுடைய பெயரை சொல்லுவோம். இயேசுவே 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 என்று சொல்லி அழைப்போம். இயேசுடைய பெயரை உச்சரிப்போம், இயேசுடைய பெயரை சொல்லுவோம், இயேசுவை கூப்பிடுவோம், இயேசுடைய நாமத்தை சொல்லுவோம். இயேசுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், இயேசுடைய நாமம் போற்றக்கூடிய நாமம், இயேசுவின் நாமம் புகழக்கூடிய நாமம். இயேசுவே, என் மீது இரக்கம் வையும். இயேசுவே, என் குடும்பத்தின் மீது இரக்கம் வையும். இயேசுவே, என் பிள்ளைகள் மீது இரக்கம் வையும். இயேசுவே, என்னுடைய கணவன் மீது இரக்கம் வையும். இயேசுவே, என்னுடைய மனைவி மீது இரக்கம் வையும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும். இயேசுவே, என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இயேசுடைய பெயரை சொல்லுவோம். இயேசுவே 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 ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே நல்லவர், இயேசுவே நல்லவர்.
Praise the Lord. 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 அமர்வோம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளில், இந்த நாளை முடிக்கப் போகிற தருவாயில், மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்பதனால் நாம் எல்லாரும் இந்த ஆலயத்தை திருத்தலத்தை தேடி வந்திருக்கிறோம். இந்த தேவனுக்கு முன்னாடி நாம் அமர்ந்திருக்கிறோம். பெரியமாடு இந்த தேவன் நமக்கு முன்பாக காட்சி தருகிற நற்கனை ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஆராதனையில் 3 ஆசீர்வாதங்களை நமக்கு தருவதாக வாக்களிக்கிறார். Praise the Lord. 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 3 ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு அந்த 3 ஆசீர்வாதங்கள் முதல் வாசகத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுப்பதாய் பார்க்கிறோம். திருப்பலியினுடைய முதல் வாசகத்தை நாம் திருப்பலியிலே படிக்க கேட்போம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், எசையா புத்தகத்திலிருந்து இன்னைக்கு முதல் வாசகத்தை வாசிக்கப் போகிறோம். எசையா புத்தகம் 66. விவிலியம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இந்த வாசகத்தை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, அல்லது வாசகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் சிந்திப்பதற்கு முன்னாடி, இந்த வாசகத்தினுடைய பின்புலம் என்ன, அந்த வாசகம் எசையா இறைவாக்குன்னு எந்த சூழ்நிலையில் அந்த மக்களுக்கு சொல்லுகிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு சொல்வது போல நாம் எடுத்துக்கொள்ள முடியும். என்ன சொல்லுகிறார்? எருசலேமே அகமகிழ்ந்து நில், உடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டது, உடைய கவலைகள் எல்லாம் போக்கப்பட்டது. யாரெல்லாம் எருசலேமை பார்த்து வருத்தப்பட்டீர்களோ, கவலைப்பட்டீர்களோ, இப்போது நீங்கள் எருசலேமை நினைத்து சந்தோஷப்படுங்க, மகிழ்ச்சி அடைங்க அப்படின்னு சொல்லுகிறார். எருசலேமுக்கு என்ன நடந்தது? எருசலேம் என்பது யூதா நாட்டினுடைய தலைநகரம். பாபிலோனிய மன்னன் யூதா நாட்டை கைப்பற்றுகிறான். எருசலேம் நாட்டை கொள்ளையடிக்கிறான். எருசலேமில் இருந்த ஆலயத்தை அவன் இடிக்கிறான். அந்த நகரை பாழாக்குகிறான், பாலைவனமாய் மாற்றுகிறான். அங்கிருக்கிற மக்களை எல்லாம் பாபிலோனிய நாட்டுக்கு நாடு கடத்துகிறான். சொந்த நாட்டில் இருந்த வேறு நாட்டுக்கு போகிறாங்க. எப்படி? அடிமைகளாய், அகதிகளாய், அங்கே வேலைக்காரர்களாய், சொந்த நாட்டில் உரிமை குடிமகனாய் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தவர்கள் இப்போது கைது செய்யப்பட்டு இன்னொரு தேசத்தில் அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ அந்த நாட்டிலே பல ஆண்டுகள் அந்த பாபிலோன் நாட்டில் அவங்க இருந்தாங்க. இப்போ அந்த பாபிலோனிய நாடு சிரியா நாட்டு மன்னனால் கைப்பற்றப்படுகிறது. பாபிலோன் நாடு தோற்கடிக்கப்படுகிறது. பாபிலோனிய மன்னன் தோற்கடிக்கப்படுகிறான். இப்போ பாபிலோனியை ஆட்சி செய்வது யார் என்றால் சிரியா நாட்டு மன்னன். அப்போ அந்த பாபிலோனிய நாட்டில் பார்க்கிறான், இஸ்ராயல் மக்கள், யூதா நாட்டு மக்கள் இங்கே அடிமைகளாக இருக்கிறாங்க. சரி, இந்த சிரியா நாட்டு மன்னன் யூதா நாட்டு மக்களை, அது இஸ்ராயல் மக்களை, நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க, உங்கள் நாட்டுக்கு போங்க என்று அனுப்புகிறான். பாருங்க, அடிமை தேசத்தில் பல வருஷமாய் அடிமைகளாய் அடிபட்டு உதப்பட்டு பசியோடு பட்டினியோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்க்கையே இந்த அடிமைத்தனமாய் முடிஞ்ச போது நம்முடைய வாழ்க்கை இதோடு ஒன்றும் இல்லை, நம்ம வாழ்க்கையினுடைய எண்டுக்கு கடைசிக்கு வந்துட்டோம், செத்து போவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று வாழ்க்கையில் அவதிப்பட்ட அந்த மக்களுக்கு இன்னொரு தடவை உங்கள் சொந்த ஊருக்கு போங்க, சொந்த நாட்டுக்கு போங்க என்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது சந்தோஷமாக வெளியே வராங்க. பாபிலோனிய நாட்டிலிருந்து சந்தோஷமாக தங்களுடைய சொந்த நாட்டுக்கு, இஸ்ராயல் நாட்டுக்கு, யூதா நாட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் அங்கே வந்து பார்த்தா பாலைவனம் போடு இருக்கிறது, ஒன்றுமே கிடையாது. கோயில் இடிப்பட்டு கிடக்குது, வீடுகளெல்லாம் அழிக்கப்பட்டு இருக்கு, எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த செழுமையும் கிடையாது. பசுமையாய் இருந்த எருசலேம் பாலைவனம் போடு இருக்கிறது. பார்த்து அழுகிறாங்க மக்கள். எங்கள் நாட்டுக்கு வந்த கதி என்ன, எங்களுக்கு வந்த சோதனை என்ன, எங்கள் நாட்டு கடவுள் எங்களை ஏன் இப்படி கைவிட்டாரு, எங்களுக்கே இந்த நிலைமை என்றெல்லாம்
வாழ்க்கையை இழந்து போய் சொந்த நாட்டை பார்த்து அந்த நாட்டுடைய நிலைமையை பார்த்து அழுது கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்கு எசையா சொல்கிறார், அழாதீங்க, அழாதீங்க, அழாதீங்க என்று சொன்னது மட்டுமல்ல, ப்ராமிஸ் பண்றார். எசையா இறைவாக்கியம் ப்ராமிஸ் பண்றார், 3 ப்ராமிஸ் பண்றார். கடவுள் 3 பிளஸிங் உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். 1 படிப்போம், 66வது 11வது வசனம். யாரும் பைபிள் கொண்டு வர மாட்டீங்க, நானும் சொல்லுகிறேன். யாரும் பைபிளை எடுக்கிறதுக்கு இப்போ விவிலிய மாதத்தை முடித்தோம். அன்றைக்கி கூட என்னுடைய பிரசங்கத்தை அப்படிதான் சொன்னேன். விவிலியத்தை அறியாதவன், அதுவும் மறந்துட்டீங்களா? விவிலியத்தை அறியாதவன் இயேசுவை அறியாதவன், இயேசு கிறிஸ்துவை அறியாதவன். ஏன் தெரியல, கத்தோலிக்க கிறிஸ்துவர்களுக்கு விவிலியத்தை எடுப்பதில் அவ்வளவு சோம்பேறித்தனம். யாராவது மொபைல் எடுக்காமல் வந்திருக்கீங்களா? மொபைல் எடுக்காமல் வந்திருக்கீங்களா? எல்லாம் பையில் இருக்கும், கையில் இருக்கும், மொபைல் எடுக்காமல். ஆனால் பைபிள் எடுக்கிறதுக்கு மட்டும் நமக்கு மனசு வர மாட்டேன். பெரிய மாணவர்களே, தெரியல, நான் உங்களை கடவுளுடைய முன்னாடி இருந்து திட்டெல்லாம் விரும்பலை. பைபிளை எடுக்காமல் இருப்பது சோம்பேறித்தனமா அல்லது பைபிள் மீது நமக்கு நாட்டம் இல்லை என்பது தெரியல. எனவே படிப்போம், 11வது வசனத்தை படிப்போம். 66வது அதிகாரம் 11வது வசனம். 11வது வசனம். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் மொழிகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். யாரும் ஒருத்தர் 12வது வசனத்தை சத்தமாக படிக்க முடியுமா? ஆண்டவர் கூறுவது இதுவே. எசேயா இறைவாக்கினர் அந்த அழுது கொண்டு இருக்கிற மக்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் இதுதான் சொல்றாரு, கேளுங்க சொல்றாரு. படிங்க. ஆறு போல் நிறைவாழ்வை பாய்ந்தோட செய்வேன். அங்க என்ன இருக்கு? எருசலேமில் எல்லாம் காய்ந்து போய் இருக்கு, எல்லாம் ஒன்றுமில்லாமல் இருக்கு, கட்டாந்தரை போடு இருக்கிறது, பாலைவனம் போடு இருக்கிறது. பாலைவனத்தில் வாழ்வு கிடையாது, செழுமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆறு போல ஆத்துல என்ன வரும்? ஆத்துல என்ன வரும்? வெள்ளம், தண்ணீர். ஆறு போல உங்களுடைய வாழ்வின் நிறைவாழ்வை பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்து நீரோடை போல வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். பிரிமைதான் முதல் பிளஸிங். காஞ்சி போய் இருக்கக்கூடிய, காய்ந்து போய் இருக்கக்கூடிய, ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய, கட்டாந்தரையாக இருக்கக்கூடிய, பாலைவனமாக இருக்கக்கூடிய, மணல் மேடாக இருக்கக்கூடிய உங்கள் ஊரை, உங்கள் இடத்த வளமையினால் நிரப்புவேன். ஆறு போல செல்வம் வரும், நீரோடை போல செல்வம் வரும். முதல் ப்ராமிஸ், உங்களுடைய வறுமை, உங்களுடைய ஏழ்மை, உங்களுடைய ஒன்றும் இல்லாமை மாறும், மாறும். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இன்னைக்கு கூட பல பேர் இந்த கோயிலில், இந்த ஆலயத்தில் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, வாழ்வதற்கு வழி இல்லை, முன்னேற்றமே இல்லை. எவ்வளவுதான் நான் உழைச்சாலும், எவ்வளவுதான் நான் கஷ்டப்பட்டாலும், என்னுடைய உயிரை கொடுத்து உழைத்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல. நான் கடினப்பட்டு உழைத்தாலும் ஓட்டை பானையில் தண்ணீரை ஊற்றுவது போல ஒன்றுமே நிற்காமல் இருக்கிறது. என் விதி அவ்வளவுதான், என் தலை விதி அவ்வளவுதான். என் வாழ்க்கை இந்த வறுமையிலே, ஏழ்மையிலே போக வேண்டியதான். என் வாழ்க்கை பாலைவனமோடு இருக்கிறது. இருக்கலாம் கடன் தொல்லை, பணப்பிரச்சனைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள். எந்த வேலை செஞ்சாலும், எந்த தொழில் தொடங்கினாலும் நஷ்டம், நஷ்டம், நஷ்டம். அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம், இழப்புகள், அவமானங்கள், தோல்விகள். இப்படி வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களை வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், மாறும், நான் மாற்றுவேன், நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். எப்படி? ஆறு போல நிறைவான வாழ்வை நான் உனக்கு கொடுப்பேன், நீரோடை போல செல்வங்கள் உன்னை வந்து சேரும் என்று சொல்கிறார். The first promise, ஆண்டவர் உங்களை வளமையில, செழுமையில, ஆசீர்வாதங்களை தந்து, கிருபையை தந்து நான் உன்னை வாழ வைப்பேன். நீ ஒன்றும் இல்லாமல் ஆக மாட்டாய், நீ நடுத்தெருவுக்கு வர மாட்டேன், அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் ஆயிட மாட்டேன்.
நான் உன்னை நிலைநிறுத்துவேன், நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இது நான் நம்புறேனா இல்லை என்பதுதான் பிரச்சனை. இந்த இறை வார்த்தையை என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காத என்பதுதான் நமக்கு பிரச்சனை. எத்தனை பேர் நம்புகிறோம் ஆண்டவர் இந்த மாதத்தில், இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே எனக்கு இது செய்வார்? பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். நம்புறவங்க எல்லாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆக இந்த மாதத்தில் போன மாதம் எப்படியோ அது எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டு சொல்கிறார், உன்னுடைய இருண்ட வாழ்க்கை ஒளிமயமாகும், காய்ந்து போன வாழ்க்கை பசுமையாகும், வறண்டு போன வாழ்க்கை பசுமையாகும். ரெண்டாவது ப்ராமிஸ், இந்த முதல் நாளிலே, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையிலே இந்த தேவன், இந்த பலிப்பிடல் வந்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். படிப்போம். 13வது வசனம். 12வது வசனத்திலேயே, நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இதெல்லாம் யார் செய்வாங்க? பால் யார் கொடுப்பது? ஒரு தாய் தான் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும். தாய் பால் கொடுப்பது போல நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், அடுத்து மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள், தொடர்ந்து தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, ரெண்டாவது பிளஸிங் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, யாருமே உனக்கு இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கிறேன். எனக்கு உறவு கிடையாது, சொந்தம் கிடையாது, நண்பர்கள் கிடையாது, என்னை யாருக்கும் பிடிக்கல, என்னை யாரும் அன்பு செய்யல, என்னை யாரும் ஏத்துக்கல, என்னை யாரும் புரிஞ்சிக்கல, என்னை ஒதுக்குறாங்க, ஓரம் கட்டுறாங்க, மட்டம் தட்டுகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், என்னை ஒன்றும் இல்லை என சொல்லி யூ ஆர் வேஸ்ட், நீ ஒன்றுத்துக்கு உதவாதவன், கீழாதவன், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று எல்லோரும் என்னை ஒதுக்கி ஏளனமாய் ஓரம் கட்டி என்னை பழி வாங்குகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைக்கிறையா? கவலைப்படாதே மகனே, மகளே, நீ கவலைப்படாத. தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்தாலும் நான் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டேன். அந்த கடவுள் சொல்கிறார், நீ பால் பருகுவாய், ஒரு தாயை போல நான் என்னுடைய பாலை உனக்கு கொடுப்பேன். ஒரு தாய் தன்னுடைய குழந்தை அரவணைத்துக் கொள்வது போல நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன். ஒரு தாய் தன்னுடைய மடியிலே குழந்தையை போட்டு தூங்க வைப்பது போல நான் என்னுடைய மடியிலே போட்டு உன்னை தூங்க வைப்பேன். தாய் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். உனக்கென ஒரு உறவு இருக்கு, ஒரு சொந்தம் இருக்கு, நான் தான் உனக்கு சொந்தம், நான் உனக்கு இருக்கிற மகளே. இன்னைக்கு பல பேர் மனுஷங்களை நம்பி 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 மோசம் போனதுதான் மிச்சம், உறவுகளை நம்பி மோசம் போனதுதான் மிச்சம். கூட இருந்தே குழி படைத்திருப்பாங்க, கூட இருந்தே நம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். நம்முடைய பணத்துக்காக, நம்முடைய நாம் அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். நாம் பயனில்லாத போது தூக்கி எறிந்திருப்பார்கள், அவமானப்படுத்தியிருப்பார்கள், நம்முடைய பெயரை கெடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் எல்லாம் நம்முடைய மனம், நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளம் வேதனையால், என்னடா வாழ்க்கை, என்னடா மனுஷன், என்ன உலகம் இது, யாரை நம்புறது, யாரும் நம்பக்கூடாது, நல்லவெல்லாம் கெட்டவன் போல ஆயிட்டானே, என்கிட்ட பணம் இருக்கிற போது உறவாடினான், என்கிட்ட பணம் இருக்கிற போது நல்லவனாக இருந்தான், என் கூட இருந்தான், ஆனால் இன்றைக்கு நான் ஒன்றும் இல்லாத போது ஒரு உறவும் என்னை தீண்டவில்லை, ஒரு உறவும் என்னை தேடி வரல, நான் எப்படி இருக்குன்னு கேட்கல, என் கண்ணீரை பார்க்கல, என் கஷ்டத்தை கேட்கல, எனக்கு உதவி செய்ய வரல. என்ன உலகம் இது, நான் தன்னந்தனியாக இருக்கிறேன், எனக்கு என் சொந்தம் பந்தம் எதுவுமே இல்லையே என்று ஏங்கி வந்திருக்கலாம். பிரியமானவர்களே, அப்படி நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இந்த தேவன் சொல்றாரு, என் மகனை கவலைப்படாத, நீ என் மடியில் இருக்கிறாய், என்னுடைய அரவணைப்பில் இருக்கிறாய், தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். மனுஷனை நம்பி ஏமாந்தது போதும், நான் உன்னை ஏமாற்றப் போவதில்லை. ஆக இரண்டாவது பிளஸிங் என்னவென்றால், ஆண்டவர் எனக்கு உறவாய் வருகிறாய், எனக்கு உறவாய் இருக்கிறாய். மனிதர்கள் உன்னை ஏமாற்று, நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரியமானவர்களே, ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் மீண்டும் மீண்டும் மனுஷனை தான் நான் நம்புவேன், மீண்டும் மீண்டும் இந்த உலகத்தில் இருக்க மனிதர்களை தான் நான் நம்புவேன். அவன் தான் எனக்கு எல்லாம், அவன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம ஏமாற்றினால் மீண்டும் மீண்டும் அங்கேத்தான் போகிறோமே ஒழிய இந்த தேவனிடம் வருவதில்லை, இந்த தேவனை நம்புவதில்லை. இந்த தேவன் எனக்கு என்ன பண்ணிட்டார், இந்த தேவன் எனக்கு என்ன செஞ்சிட்டார்? பிரியமானவர்களே, மனிதர்கள் சுயநலவாதிகள். தனக்கு மிஞ்சியதுதான் தான தர்மம். பழமொழி சொல்லி எல்லாம் தனக்குத்தான் முதலில். இந்த தேவன் தனக்காக எதையும் வச்சுக்கல, மேலே சிலுவிலே சுமக்கிறார். உனக்காக எனக்காக தேவன் மரித்திருக்கிறார். அந்த தேவன் சொல்கிறார், நான் உனக்காக இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இரண்டாவது blessing, தேவனே எனக்கு உறவாக இருக்கிறார், எனக்கு ஆயனாக இருக்கிறார், என்னை சுமக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது blessing, தொடர்ந்து படிப்போம். 14வது வசனம், எதை நீங்கள் காண்பீர்கள், நான் சொன்னதெல்லாம் நடக்கும், நீங்க பார்ப்பீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நம்புறீங்களா இல்லைன்னு தெரியல. ஆண்டவர் உங்களுக்கு வளமையை கொடுக்க போகிறார், இந்த மாதத்தில் செழுமையை கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல. ஆண்டவர் இந்த மனுஷன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஆண்டவர் சொல்லி இருக்கார். எத்தனை பேர் நம்புனீங்க தெரியாது. ஆண்டவர் சொல்றார், எதை நீங்கள் காண்பீர்கள், நான் சொன்னதை உங்க வாழ்க்கையில் நீங்க காண்பீர்கள். அடுத்த வாக்கியம், உங்கள் எதையும் மகிழ்ச்சி கொள்ளும். இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுக்கிற மூன்றாவது வார்த்தை, நீங்க மகிழ்ச்சியா வாழ போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. உங்களுடைய இதயம் மகிழ்ச்சியா துள்ளும். பிரியமான, ஒருவேளை இந்த சமயத்துல எனக்கு பாரத்தோடு வந்திருக்கிறேன், வேதனையோடு வந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் நான் நினைக்கிற போல நடக்கலை, நான் எதிர்பார்க்கிற போல நடக்க மாட்டேங்குது, என்னை சுற்றி எல்லாம் பிரச்சனைகளாகவே இருக்கு, என்னை சுற்றி எல்லாமே கஷ்டங்கள் தான் இருக்கு, ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக தூங்க முடியல, ஒரு நாள் நிம்மதியாக உறக்கம் கிடையாது, பசி கிடையாது, துன்பத்தை நினைச்சு நினைச்சு கஷ்டத்தை நினைச்சு நினைச்சு என் மனசெல்லாம் என் உள்ளமெல்லாம் என் இதயம் எல்லாம் துக்கத்தால் நிறைந்திருக்கு. அழுது அழுது என் கண்ணீர் கூட வர மாட்டேங்குது, யார்கிட்ட போய் சொல்றது தெரியல, யார்கிட்ட போய் புலம்புவது தெரியல. இப்போ மனம் நிறைய பாரங்களோடு எங்களுக்கு வந்திருக்கலாம். இந்த மாதத்தினுடைய முதல் நாளில், இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில ஆண்டு சொல்றார், உன்னுடைய இதயம் மகிழ்ச்சினால் நிறைவடையும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பும், சந்தோஷத்தால் நிரம்பும். கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, நீ சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கணும், வறுமையான என் வாழ்க்கை வளமாய் மாறணும், நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் கஷ்டம் தீரணும், துன்பத்தில் இருக்கிறேன், என் துன்பம் நீங்கணும், அவமானத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், குழப்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், இதெல்லாம் மாற வேண்டும். இதோ எசேயா இறைவாக்கின் வழியாக சொன்னீரே, எதை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னீரே, ஆண்டவரை நான் காண வேண்டும், இந்த மாதத்திலும் உடைய ஆசீர்வாதத்தை நான் காண வேண்டும், ஏதோ இந்த நாளிலும் உடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையிலே வளமையை பார்க்கணும், என் வாழ்க்கையிலே செழுமையை பார்க்கணும், என் எதையும் முழுவதுமாக மகிழ்ச்சியாக நிரம்ப வேண்டும், என்னுடைய உறவுகள் சொந்தம் பந்தங்கள் எல்லாம் நீயே எனக்காக இருக்க வேண்டும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இந்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். ஆண்டவரே, இதெல்லாம் உங்களால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, நான் மகிழ்ச்சியாயிருப்பதும் வளமையாயிருப்பதும் செழுமையாயிருப்பதும் நல்லாயிருப்பதும் உயர்ந்திருப்பதும் சிறந்தோங்கி இருப்பதும் எல்லாம் உம்மால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, உங்கள் கிருபை இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மைத்தான் நம்பி இருக்கோம். ஆண்டவரே, எனக்கு யாருமே இல்லை, சொந்தம் பந்தம் யாருமே கிடையாது. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது. ஆண்டவரே, நாங்கள் அனாதையாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு கைவிடப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, உறவுகள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை. ஆண்டவரே, உம்மைதான் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய உதவியை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம், உம்மையே நம்பி வந்திருக்கிறோம் என்று சொல்லி பாடுவோம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி
யாரும் இல்லையப்பா. ஆமா இயேசுவே, உம்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம். தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைதான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தோடு இருக்கிறோம், நிறைய தேவைகளோடு இருக்கிறோம், நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாராவது எங்களுக்கு ஏதாவது செய்வாங்களா என்று நாங்கள் அடுத்தவுடைய கரங்களை எதிர்பார்த்திருக்கிறோம், அடுத்தவுடைய உதவியை எதிர்பார்த்திருக்கிறோம். ஆனால் இதுவரை ஆண்டவரே எங்களுக்கு யாரும் உதவி செய்யல, யாரும் எங்கள் மீது இரக்கம் கொள்ளல, யாரும் எங்களுக்கு மனமுவந்து உதவி பண்ணல. ஆண்டவரே, நீங்க தான் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. எங்க துன்பம் போகணும் ஆண்டவரே, எங்களுடைய கஷ்டம் போக வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீர் தீர வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய கடன் தொல்லை நீங்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுடைய மனபாரம் போக வேண்டும் ஆண்டவரே, எங்க குடும்பம் சந்தோஷமா வாழ வேண்டும் ஆண்டவரே. நீங்க ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரை சொல்லி பாடுவோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உங்களை மட்டும்தான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மையன்றி உம்மை விட்டா எங்களுக்கு யாரும் இல்லையப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்க படாத அவமானம் இல்லை, எங்களுடைய வாழ்க்கையில மற்றவர்களால் நாங்கள் படாத அவமானம் கிடையாது, அசிங்கம் கிடையாது. எங்களை அவமானப்படுத்துகிறார்கள், எங்களை அவமானத்தோடு நோக்குகிறார்கள், எங்களை கேலியாய் பார்க்கிறார்கள். எங்களுடைய குடும்பத்தை பார்த்து, எங்க குடும்ப நிலையை பார்த்து, எங்களுடைய வறுமையை பார்த்து, எங்க ஏழ்மையை பார்த்து, எங்க நிலைமையை பார்த்து அடுத்தவர்கள் எங்களை அவமானமாய் பார்க்கிறார்கள், அசிங்கமாய் பார்க்கிறார்கள், கேவலமாய் பார்க்கிறார்கள். ஆண்டவரே, நாங்கள் அவமானத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவமானத்தை சகித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வரக்கூடிய அவமானங்களை எல்லாம் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செத்து போக முடியல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியல ஆண்டவரே. அவமானத்தோடு சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய நிலையில தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தான் ஆண்டவரே எங்களுக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி பாடுவோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்து கொண்டு உம் சிறகின் நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில,
உம்மைதான் நம்பீரோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைதான் நம்பீரோ ஏசப்பா. உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. உணர்ந்தால் படியிடுவோம். உம்மைதான் நம்பியிருக்கிறோ, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. நாம் பாடிய பாடல்களை நாம் நம்புவோம். இந்த தேவனை மட்டுமே நம்பி இருக்கிறவர்கள், உங்களை விட்டால் எனக்கு யாருமே இல்லை என்று நம்புகிறவர்கள் இந்த வேளையிலே அற்புதங்களை காணப்போகிறோம், அதிசயங்களை காணப்போகிறோம். அதிசயங்கள் செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார். அற்புதங்களை செய்ய போகிற கடவுள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறார். உங்களுடைய ஏழ்மையும் வறுமையும் போக்கக்கூடிய தெய்வம், உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் போக்கக்கூடிய ஆண்டவர் ஏதோ உங்களுடைய மத்தியிலே வரப்போகிறார். நம்பிக்கையோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்மைத்தான் நம்பி இருக்கிற ஆண்டவரை. நாங்கள் யாரையும் நம்பல ஆண்டவரை. எங்களுடைய சொந்தம் பந்தம் நட்பு, இந்த உலகம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரங்க, நாங்கள் யாரையும் நம்பல ஆண்டவரை. எவனையும் நாங்கள் நம்பல ஆண்டவரை. உண்மை மட்டுமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏதோ உண்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரை என்று சொல்லி ஆண்டவரை மட்டுமே நம்பி அவர் வருகிற அந்த வழியில் ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை. ஏதாவது நீங்கள் எங்களுக்கு செய்யுங்க, இந்த நாளில் ஏதாவது ஒரு கிருபை எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வரக்கூடிய நேரம். நற்கனை கோபத்தில் இருந்து நம்மை பார்த்து இதோ கண் மலை மேல் இருந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கடவுள் இதோ நற்கனை கோபத்திலிருந்து தன்னுடைய நற்கருணையை தருகிறார். நல்ல காரியங்களை கொடுக்க போகிறார், நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஏதோ ஆண்டவரை உற்று பார்த்து நீங்க தான் ஏதாவது செய்யணும் ஆண்டவர். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். என் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். என் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினார் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினாள் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே,
ஆண்டவர் இயேசு ஏதோ நற்கனை கோபுரத்தின் மீது இருந்து நம்மை பார்க்கிறார். சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற மக்களே, எல்லோரும் என்னை தேடி வாருங்கள் என்று சொன்ன கடவுள் ஏதோ நம்மை மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஆண்டவரை பார்ப்போம். நம்முடைய சுமைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேதனைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய கடன் தொல்லைகளை எல்லாம் ஆண்டவருடைய கரத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய அவமானங்கள், நிந்தைகள், எல்லா விதமான ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. உங்க குடும்ப பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்க குடும்ப பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லி கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க, ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க, ஆண்டவரே அற்புதங்கள் தாங்க, ஆண்டவரே அற்புதங்கள் செய்யுங்கப்பா, உண்மையே நம்பி இருக்கிறோம், உண்மை என்று எனக்கு யாரும் இல்லையப்பா என்று சொல்லி, ஆண்டவரே உம்முடைய முகத்தை எதிர்பார்த்திருக்கிறோம், உம்முடைய கரத்தை எதிர்பார்த்திருக்கிறோம் சொல்லி ஏதோ ஆண்டவரை பார்த்து இந்த வேளையிலே ஒரு நிமிடம் ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். உனக்கு நலமாகட்டும் என்று சொல்லுகிறார். நீ விரும்புவதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். உன் மனம் விரும்புவது போல் நடக்கட்டும் என சொல்லுகிறார். மகனை எழுந்து நட என சொல்லி நம்பிக்கை தருகிறார். என் வல்லமை உனக்கு போதும் என சொல்லுகிறார். என் கிருபை உனக்கு போதும் என சொல்லுகிறார். நன்றி இயேசுவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. இந்த மாதத்தில் நீ செய்ய போகிற அனைத்து நல்ல காரியங்களுக்காய் நன்றி. வறுமையான என் வாழ்க்கை வளமையாய் மாறப்போகிறது, அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. யாருமே இல்லாத உலகத்திலே எனக்கு உறவாய் நீ வந்திருக்கிறேன், அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஏதோ நீ காண்பா என சொல்லி அற்புதங்களை காண்பா என சொன்னீரே, அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. ஏதோ உன்னுடைய இதயம் நிறைவடையும், மகிழ்ச்சியால் நிறைவடையும் என சொன்னீரே, அதற்காக நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே சொல்லி முழந்தாள் படியிட்டு மாண்புய கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவாம். மாண்புயரியு அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோம் ஆக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றே பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோ.